Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம ஒரு EFX எடிட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரோ சீக்வென்ஸ் வந்து வைப்போம். சோ அந்த இன்ட்ரோ சீக்வென்ஸ்ல டயலாக்ஸ்லாம் வரும். சோ அந்த டயலாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே என்கேஜிங்கா கேட்சியா இருக்கும். சோ அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ்லாம் வந்து alightmotion ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். பட் அது பண்றதுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும், ரொம்பவே லேயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டிங் டைம் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுறது போலேயே நம்மளால் வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணி பண்ண முடியும். Capcut ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ அது ஈஸியாகவும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு alightmotion இம்போர்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு லேகுமே வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ VPN கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா Capcut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பிளாக் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து alightmotion இல்லைனா ஏதாவது ஒரு பிளாக் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பிளாக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதே போல் வந்து பிளாக் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்து லெட் மீ டவுன் ஸ்லோலின்னு மட்டும் ஒரு லைன் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் இதே போல் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். சைஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் ஸ்டைல் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அதுக்குள்ளே போங்க. ஸோ அதை போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டைல் வந்து இருக்கும், எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபுள்னு இருக்கும். ஸோ அனிமேஷன் இந்த மாதிரி ஒரு 6 கேட்டகரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் ஃபாண்ட், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டு தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இதில் உள்ள ஃபாண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபாண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டாக இருக்கட்டும், போல்டு ஃபாண்ட்டாக இருக்கட்டும், எல்லா ஃபாண்ட்டுமே இங்கே இருக்கிறதே நல்லாயிருக்கும். ஸோ அது வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ஃபாண்ட் வந்து உங்கள் கஸ்டமைஸ்டாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஓகே, நம்ம வந்து இங்கிலீஷ் இருக்கட்டும், அடுத்து ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா அகைன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் கேட்டகரி தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய கிரேடியன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து alightmotion ஆப் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா க்ளோ வந்து நம்மளே செட் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாமே நம்ம மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நிறையா வந்து வெரைட்டிஸாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெட் கலர் தீமில் பார்த்திங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் வைபோடு இருக்குது. ஓகேங்களா? மெயினாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலர் தான், பேக்ரவுண்டில் க்ளோ இருக்குது. ஸோ இந்த கோல்டன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட்லாம் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன். பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட்டு இதேமாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம மெஜாரிட்டியாக வந்து ஒரு எடிட் பண்ணுறோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஒரு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச கலர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து என்ன பண்ணிங்கன்னா அனிமேஷன் கேட்டகரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரியே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பண்ண முடியாட்டியும் ஜஸ்ட் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70% பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோடய ரீசெண்ட் போஸ்ட், அதாவது மகானோட ரீசெண்ட் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். அதில் ஆட் பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே நான் வந்து Capcutல யூஸ் பண்ணி தான் வந்து ஆட் பண்ணேனேமோ. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டர்ன் ஹரிசாண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட், ஈஸ் இன், ரேண்டம் பவுன்ஸ், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட். ஸோ இதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டுங்கிற ஒரு
எஃபெக்ட் தான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு அது பார்க்கும்போதே தெரியும், ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இந்த மாதிரி அனிமேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரட். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர். நம்ம வந்து அலைட் மோஷனே இந்த இது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ளிக்கரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரோ சீக்வன்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்ட் லேயர் சொல்லணும் அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வைப் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சிப் எடிட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு லவ் எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த அனிமேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வேவ் இன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அனிமேஷனுமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளோ இன்னு இருக்கும். ஸோ லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து பறந்து வந்து வரும். ஸோ இதுவுமே நல்ல ஒரு அனிமேஷன் தான். ஓகேங்களா? இதுமாதிரி நிறையா அனிமேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னொரு என்னோடய ஃபேவரட் அனிமேஷன்னா ஸ்லிங் ஷாட் அப்படின்னு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே ஒரு எஃபெக்ட்டு நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்த்துருக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போதைக்கு நான் வந்து சொல்லி தரதுக்காண்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ அவுட்டில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்லிங் ஷாட் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இன்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் ஆட் பண்ணிக்கணும், அவுட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன் அனிமேஷன்லேயும் அதே எஃபெக்ட் இருக்கும், அவுட் அனிமேஷன் ஆகும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து லூப்புன்னு இருக்கும், அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஜிக்லி எஃபெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. நிறையா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூசர்ஸ் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இதுமாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கேப்கட்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ ஓகேடா இதெல்லாம் சொல்லிட்டேன், இதை வந்து நாங்கள் எப்படி வந்து அலைட் மோஷன் எடிட்டில் வந்து யூஸ் பண்ண நீங்கள் கேட்பீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, ஃபைன். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா டன் கொடுத்துட்டு உங்களோட அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஓப்பன் பண்ணிட்டு நாம் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட் லேயரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு நீங்கள் வந்து லைட் அண்டில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், சூப்பராக வந்து உங்களுக்கு பிளாக்லாம் போயிடுச்சு. பட் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து தெளிவாக தெரியலை, கொஞ்சம் பிரைட்டுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாக தெரியுது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த லேயரில் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து கூட்டிக்கோங்க. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து கூட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து நல்லாவே தெரியும். அப்படிங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி ஒரு லேயரில் பிளாக் ஸ்க்ரீனை ஆட் பண்ணி அதோட ஒப்பாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த இமேஜோட ஒப்பாசிட்டி ரொம்பவே வந்து அதாவது என்ன சொல்ல எக்ஸ்போஷர் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. பட் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு எடிட் பண்ணும்போது பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இதே போல் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லெவலுக்கு பண்ண முடியாத பட்சத்தில் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன்லேயே சூப்பராக வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அலைட் மோஷனே யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு தெரியல, நான் பிகினராக இருக்கேன், எனக்கு வந்து நல்ல டெக்ஸ்ட் அனிமேஷன் வேணுமா, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடு, பார்க்குறக்கும் ரொம்பவே பக்காவாக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதை டடா, பை, see you.